வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் எடுக்கப்பட்டு தமிழில் டப்பிங் வந்த படம் தான் மெய்ஹிம் மூசா. இந்த படத்தை ஜீபு ஜேக்கப் இயக்கியிருக்கிறாரு. இதில் சுரேஷ் கோபி, பூனம் பாஜ்வா மற்றும் சைஜு ஆகியோர் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, முதல்ல வந்து ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்கே வந்து மூசா மூசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பெருமையாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவ வீரராக இருக்கிறாரு. கார்கில் போரில் தன்னோட நாட்டுக்காக வந்து உயிரை விட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து அவருக்கு வந்து சிலை, கல்வெட்டு, ஏரியா ஃபுல்லாக வந்து போஸ்டரு அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ஏரியா பேரே வந்து மேஜர் மூசா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறாங்க. இவர் யாருன்னா, அந்த படத்தோட ஹீரோ நம்ம சுரேஷ் கோபி தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னடா சுரேஷ் கோபி முதல்ல ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி இராணுவ வீரர் வந்து உயிரிழந்த மாதிரி காமிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிருப்போம். இப்படி வந்து இருக்கையில் வேறு மாநிலத்தை காமிக்கிறாங்க. வேறு மாநிலத்தில் வந்து ஒரு ஜெயிலேருந்து ஒரு வயசானவர் வந்து வேட்டி, அழுக்கு வேட்டி, கிழிஞ்ச சட்டை, பெரிய தாடிலாம் வச்சுக்கிட்டு கையில் வந்து ஒரு சூட்கேஸை வந்து கையில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து நடந்து வராரு. அவர் யாரும் பார்த்தோன்னா அவர் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ கோபி. இப்படி வந்து இவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த ஊரான கேரளாவுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக ஒவ்வொரு மாநிலமாக வந்து வண்டிங்கெல்லாம் வரும்ல, அந்த வண்டிங்க கண்டெய்னர் இதெல்லாம் வந்து மாற்றி ஏறி ஒரு வழியாக வந்து கேரளாவுக்கு வந்து வந்துட்டார். கேரளாவில் வந்து இவரோட ஃப்ரெண்டு வந்து நைட்டில் வந்து நல்லா செம்ம போதையை வந்து சரக்கு அடிச்சுட்டு இவர் போஸ்ட்டை பார்த்துட்டு, ஏ மூசா வாடா நண்பா, என்னடா நீ எனக்கு நான் கூப்பிட்டு நீ வரமாட்டியா செய்ய மாட்டியா பாரு. அந்த டைம் பார்த்து இவர் வந்து பஸ்ஸில் வந்து இறங்குவார். பஸ்ஸில் வந்து இறங்கினோடனையும் இவர் ஃப்ரெண்டு பேரை சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்டோடனே அவர் வந்து பார்த்து, டேய் பேய் பேய் பேயின்னு சொல்லிட்டு அவர் விழுந்துடிச்சு விடுவார். டேய் நான் பேய் இல்லைடா மூசாடானோடனையும் அதில் வந்து ஒரு காமெடி கலாட்டெல்லாம் வந்து அந்த உருண்டு பிறண்டு பயங்கரமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். கடைசியில் ஒரு வழியாக நான் நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவார். அப்புறம் வந்து மூசா வந்து என்னோட மனைவி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து போவாங்க. அங்கே வந்து அவரோட தங்கச்சி வந்து பெருகிட்டு இருப்பாங்க. இவரை பார்த்து வந்து காலையிலேயே பிச்சைக்காரன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிச்சைக்காரன் இல்லைம்மா, நான் வந்து உங்கள் அண்ணம்மா அப்படி ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவார். பேர் சொல்லி கூப்பிட்ட உடனேயும் என்னது பிச்சைக்காரனுக்கெல்லாம் பேர் தெரியுதே அப்படிம்பாங்க. நான் பிச்சைக்காரன் இல்லைம்மா, உங்கள் அண்ணன் மூசாவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அப்புறம் தண்ணியெலாம் தெளித்து அப்புறம் வந்து எலி போடுவாங்க. எலி போட்ட உடனே அப்புறம் வந்து என்னன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க தம்பி ஒருத்தர் வருவார். வந்தவொடனே நீ எதுக்கு வந்த, ஏன் வந்த அப்படின்னு, நீ தான் இறந்துட்டியே அப்படிங்கிற. தம்பி நான் உங்களை தேடி தானே வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், உங்களாம் இவனை யார் வர சொன்னா செய்ய சொன்னாம்பாங்க. அப்புறம் வந்து அவரோட மனைவி வந்து பார்ப்பார். மனைவியை பார்த்த உடனே என்னம்மா இப்படி இருக்கு அப்படிங்கிற, அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிக்கல. அது வந்து என்னோட மனைவி. இல்லைடா நீ கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாம், நீ இல்லை, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து விசாரிக்க வேண்டாமா செய்ய வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படி இருக்கையில் ஊர் மக்கள் எல்லாமே வந்து இவரை வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேறு வழி இல்லாமல் இவர் வந்து வெளியில் போயிடுவார். வெளியில் போன உடனே ஊர் மக்கள் எல்லாமே வந்து கேட்பாங்க, என்ன மூசா வந்துட்டாரான்ட்டு. ஆனால் மூசான்ட்டு இவர் மூசாங்கிறதுக்கு வந்து நிரூபிக்கு ஒரு சாட்சி இருக்கார், ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே இருக்கார். இவர் இறந்துட்டாரா என்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து சலுங்கடையில் போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு நல்லா மீசை முறைக்கிட்டு வருவார். வந்தவனையுமே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக போவார். இந்த மாதிரி வந்து நான் தான் வந்து கார்கில் பேருக்கு போனேன், இந்த மாதிரி பாகிஸ்தானில் அம்பிட்டேன், அவங்க வந்து சிறையில் வந்து ரொம்ப வந்து என்னை கொடுமைப்படுத்தினாங்க, இத்தனை வருஷம் நான் சிறையில் தான் இருந்தேன் அப்படிங்கிற, இதுக்கு நீ என்ன ஆதாரம் வச்சுருக்க அப்படி இப்படின்னு போலீஸ்காரங்களே வந்து சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்பட்டவொடனே உன் ஃபோன் நம்பர் என்ன, உன் பேர் என்ன, ஆதார் கார்டு இருக்கா, ஓட்டர் ஐடி கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இவர் வந்து சில வருஷம் கழிச்சு வந்ததுனால இது என்னன்னே தெரியாது, இது வந்து இப்போ தான் உருவானது அப்படின்ட்டு இவங்க எல்லாமே வந்து நம்பவே மாட்டாங்க. சரி ஒரு வழியாக வந்துட்டு ஒரு மிலிட்ரி இதுக்குள்ளே போயிடுவார். அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பாகிஸ்தான்லேருந்து அப்படிங்கிற. பாகிஸ்தான்காரங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்து இவர் விடைய மாட்டாங்களே, இவரை விட்டாங்கன்னா இவங்களை ஏதோ ஒரு ஜிப்பு வச்சு அனுப்பியிருக்கணும், ஏதோ ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரிங்கெல்லாம் வந்து தனி வந்து ஆளுங்க வச்சு அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவரும் நார்மலாக வந்து நான் தான் மூசா, எனக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும் அப்படி இப்படின்னு என்னமோ கேட்டு பார்ப்பார். என் பென்ஷன் பண்ணலாம் வந்து வேணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருப்பார். ஆனால் எதுவுமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே வந்து தம்பி, அவங்க மனைவி, தங்கச்சி எல்லாமே வந்து மொத்தமாக வந்து சுருட்டி அவங்க வந்து பெரிய வசதியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாவில் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து இவனால வந்து மூசா பேரை சொல்லியே தான் வந்து ஓட்டில் வந்து ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் மூசாவே வந்த பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் இந்த நம்ம படத்தோட ஹீரோட தம்பிக்கும் கோபியோட தம்பிக்கும் வந்து 2 பேருக்கும் வந்து கட்சியில் நிற்கிறதுக்கு வந்து ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து கடைசியில் வந்து ஒரு உரிமைக்காக வந்து கடைசியில் வந்து எதுவுமே வந்து இவர் வந்து உலகத்தில் இருந்தும் இல்லாமல் வேஸ்ட்டு, இது எதுக்குமே லாய்க்கு இல்லை, ஏன்னா நீ ஆல்ரெடி வந்து செத்துட்ட, அதனால் வந்து நீ இருந்து உன்னை கொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி அளவுக்கு வந்து இவங்க எல்லாமே வந்து நம்ம எதிரிங்க எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி கட்டத்தில் இவரோட தன்னோட உரிமையை வந்து மீட்டாரா, கடைசியில் இவர் இராணுவத்தில் தான் இருந்தாரா, இவர் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து இந்த பதவி மறுபடியும் வந்து ஒரு இது
கிடைக்குமா, இவருக்குன்னு ஒரு உரிமையின் அடையாளம் கிடைக்குமா என்பதான் வந்து இந்த படத்தோட மெயினான ஸ்டோரிங்க. இதுக்கடுத்து வந்து இந்த படத்தில் வந்து அதுக்கடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து மெயினான ஒரு கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதைன்னு சொல்லப்போனால் ஒரு இராணுவ வீரன் வந்து தன்னோட உயிரை வந்து இறந்த பிறகு அவர் வந்து தன்னோட முகத்தை கூட பார்க்காம இவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துட்டு இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உரிமை சேர்த்துட்டு கடைசியில் அவங்க உசுரோடு வந்தால் அதுக்கடுத்து வந்து இந்த சமுதாயத்தில் எந்தெந்த மாற்றம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அருமையான சூப்பரான பதிவை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2 கொடுக்குறேன். அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு தடவை பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.